ஹே ஹாய் வணக்கம். ஸோ இன்றைக்கி 84வது நாளுக்கான 70 கேள்விகள் பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து எதிர்ச்சொல் அறிதல். அதில் நம்பர் 1 பருத்தல் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா சிறுத்தல். அதுபோல் பள்ளம் பள்ளம் அப்படின்னா மேடு. அதுபோல் பாவம் பாவம் அப்படின்னா புண்ணியம். அதுபோல் பிடித்தல் அப்படின்னா விடுதல். அதுபோல் பிணக்கம் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? இணக்கம். புகழ்ச்சி அப்படின்னா இகழ்ச்சி. அதுபோல் புதியது அப்படின்னா பழையது. பூரித்தல் அப்படின்னா வாடுதல். பெரியது அப்படின்னா சிறியது. பெரும்பான்மை அப்படின்னா என்ன சொல்கிறோம்? சிறுபான்மை. ஸோ அப்போ இதெல்லாம் தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அப்போது டே 84ல் நம்ம வந்து எதிர்ச்சொல்லில் என்னென்ன பார்த்தோன்னு பார்த்துடலாம். பருத்தல், சிறுத்தல், பள்ளம், மேடு, பாவம், புண்ணியம், பிடித்தல், விடுதல், அதுபோல் பிணக்கம், இணக்கம், புகழ்ச்சி, இகழ்ச்சி, அதுபோல் புதியது, பழையது, பூரித்தல், வாடுதல், பெரியது, சிறியது, பெரும்பான்மை, சிறுபான்மை. சரி, அடுத்தது சொல்லும் பொருளும் அறிதல். இந்த சொல்லும் பொருளும் அறிதல் அதில் ஃபஸ்ட்டு சூரன் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? வீரன். பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். சாஸ்தி அப்படின்னா மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு. வாரணம் அப்படின்னா யானை. பரி அப்படின்னா குதிரை. அதுபோல் சிங்காரம் அப்படின்னா அழகு. கமுகு அப்படின்னா பாக்கு. மதலை அப்படின்னா தூண். அதுபோல் நெகிழி அப்படின்னா தீச்சுடர். ஓகே, ஸோ இன்னொரு முறை பார்த்துடலாம். இதில் வந்து சூரன் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? வீரன். பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். சாஸ்தி அப்படின்னா மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு. வாரணம் அப்படின்னா யானை. பரி குதிரை. சிங்காரம் அப்படின்னா அழகு. கமுகு அப்படின்னா பாக்கு. மதலை தூண். நெகிழி அப்படின்னா தீச்சுடர்னு சொல்கிறோம். அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுதல். 12 அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா 12. புட்டு அப்படின்னா பிட்டு. அதுபோல் புண்ணாக்கு அப்படின்னா பின்னாக்கு. அதுபோல் பொம்பிளை அப்படின்னா பெண் பிள்ளை. மாத்தினான் அப்படின்னா மாற்றினான். மோர்ந்து அப்படின்னா முகர்ந்து. முந்தானி முந்தானை. ரொம்பனா நிரம்ப. வண்ணாத்தி பூச்சி அப்படின்னா வண்ணத்து பூச்சி. வேணும் அப்படின்னா வேண்டும். ஸோ இன்னொரு முறை பார்த்துடலாம். 12 அப்படின்னு என்ன சொல்கிறோம்? 12. புட்டு அப்படின்னா பிட்டு. புண்ணாக்கு பின்னாக்கு. அதுபோல் பொம்பிள்ளை அப்படின்னா பெண் பிள்ளை. மாத்தினான் அப்படின்னா மாற்றினான். மோர்ந்து அப்படின்னா முகர்ந்து. அதுபோல் முந்தானி அப்படின்னா முந்தானை. ரொம்ப அப்படின்னா நிரம்ப. வண்ணாத்தி பூச்சி அப்படின்னா வண்ணத்து பூச்சி. வேணும் அப்படின்னா வேண்டும். ஸோ இதெல்லாம் தான் படிக்கிறோம். இதுபோல் அடுத்தது கலை சொற்கள். இந்த கலை சொற்களில் ஃபஸ்ட்டு வந்து சட்டையர் அப்படின்னா அங்கதம். அதுபோல் சென்டிமெண்ட் அப்படின்னா மிகையுணர்ச்சி. சோசியாலஜி அப்படின்னா சமூகவியல். அதுபோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? அமைப்பு. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அமைப்பு. ஸ்டைலிஸ்டிக்ஸ் அப்படின்னா நடையியல். அதுபோல் சப்ஜெக்டிவ் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? அகவயம். சிம்பல் அப்படின்னா குறியீடு. அதுபோல் ஸ்டூடியோ அப்படின்னா அரங்கு. ஸ்டாண்ட் அப்படின்னா கோல் தாங்கி. ஸ்கிரிப்ட் அப்படின்னா எழுத்துப்பிரதி. சரி, ஸோ அப்போது இதில் என்னென்ன பார்க்குறோன்னா கலைச்சொற்களில் சட்டையர் அப்படின்னா அங்கதம். சென்டிமெண்ட் அப்படின்னா மிகையுணர்ச்சி. சோசியாலஜி அப்படின்னா சமூகவியல். ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அமைப்பு. ஸ்டைலிஸ்டிக்ஸ் அப்படின்னா நடையியல். சப்ஜெக்டிவ் அப்படின்னா அகவயம். அதுபோல் சிம்பல் அப்படின்னா குறியீடு. ஸ்டூடியோ அப்படின்னா அரங்கு. அதுபோல் ஸ்டாண்ட் அப்படின்னா கோல் தாங்கி. ஸ்கிரிப்ட் அப்படின்னா எழுத்துப்பிரதி. சரி, அடுத்தது பழமொழிக்கான பொருள் அறிதல். ஸோ அடுத்த டாபிக் பார்த்துடலாம். பழமொழிக்கான பொருள் அறிதல். இதில் வந்து கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு என்ன சொல்கிறோம்? அறிந்தது கொஞ்சம், அறியாதது அதிகம். காகம் திட்டி மாடு சாகாது அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா வீண் பழிக்கு அஞ்சேல். அதுபோல் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னா காலத்தை சரியாக பயன்படுத்து. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு என்ன சொல்கிறோம்? அவரவர்களுக்கு அவரவர் பொருள் சிறந்தது. அதுக்கடுத்ததில் காமாலை கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா அனைத்தும் தவறாக தெரியும் சந்தேக புத்தி அல்லது ஐயத்தோடு பார்த்தல். அதுபோல் கிட்டாதாயின் வெட்டென மர அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா கிடைப்பதற்கு அரிதாக இருந்தால் உடனே மறந்து விடுவது நல்லது. அடுத்து கிணற்று தவளைக்கு நாட்டு வளப்பமேன் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? உலகை அறி. அதுபோல் அடுத்தது குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? மனசாட்சி உறுத்தல்.
குடிப்பது கூழ் கொப்பளிப்பது பன்னீர் அப்படின்னா வீண் பெருமை. குப்பையிலே கிடந்தாலும் குன்று மணி மங்காது அப்படின்னு என்ன சொல்கிறோம்? நற்புகழ் மங்காது. நற்புகழ் மங்காது. அதுபோல் அடுத்தது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சங்கடம் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? வருத்தம் அல்லது இடுக்கண் அல்லது துயர்நிலை. அதுபோல் சங்கதி அப்படின்னா செய்தி அல்லது நிகழ்வு. சங்கம் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? கூட்டம் அல்லது அவை அல்லது கழகம் அல்லது மன்றம். அதுபோல் சங்கமம் அப்படின்னா கூடுகை அல்லது கூடும் இடம். கூடுகை அல்லது கூடும் இடம். அடுத்தது சங்கரா புராணம் அப்படின்னா அரும்பாலை. சங்கரா புராணம், சங்கரா பரணம் இல்லையா? புராணம் கூட இல்லை, சங்கரா பரணம் அப்படின்னா அரும்பாலை. சங்கிராந்தி அப்படின்னா மாத பிறப்பு, தை முதல் நாள் பொங்கல் நாள். சங்கிலி அப்படின்னா தொடர் அல்லது தொடரி. சங்கீதம் அப்படின்னா இசை, இசை நூல் அல்லது இசை பாட்டு. சஞ்சலம் அப்படின்னா நிலையின்மை, நடுக்கம், துன்பம், நோய். சடாயு அப்படின்னா கழுகு, வேந்தன். சரி, ஓகேடன். இன்னொரு முறை பார்த்துடலாம். சங்கடம் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? வருத்தம், இடுக்கண், துயர்நிலை. சங்கதி அப்படின்னா செய்தி அல்லது நிகழ்வு. சங்கம் அப்படின்னா கூட்டம் அல்லது அவை அல்லது கழகம் அல்லது மன்றம். சங்கமம் அப்படின்னா கூடுகை அல்லது கூடுமிடம். சங்கரா பரணம் அப்படின்னா அரும்பாலை. சங்கிராந்தி அப்படின்னா மாத பிறப்பு அல்லது தை முதல் நாள் பொங்கல் நாள். அதுபோல் சங்கிலி அப்படின்னா தொடர் அல்லது தொடரி. அதுபோல் சங்கீதம் அப்படின்னா இசை அல்லது இசை நூல் அல்லது இசை பாட்டு. அதுபோல் அடுத்தது சஞ்சலம் அப்படின்னா நிலையின்மை அல்லது நடுக்கம் அல்லது துன்பம் அல்லது நோய். சடாயு அப்படின்னா கழுகு வேந்தன். சடாயு அப்படின்னா கழுகு வேந்தன். அதுபோல் அடுத்தது சரியான விடையை தேர்தல். ஸோ இப்போ இதில் தமிழ்மொழியின் உபநிடதம், தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படிங்கிறது தாயுமானவர் பாடல்கள். அதுபோல் தாயுமானவர் ஆற்றிய பணி அரசு கணக்கர். அரசு கணக்கர். பாரதியார் ஆசிரியராக இருந்த வார பத்திரிகை இந்தியா. பாரதியார் மொழிபெயர்த்த நூல் அப்படின்னா பகவத்கீதை. அதுபோல் புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். கடையெழு வள்ளல்களில் ஒருவன் அப்படின்னா பேகன். அதுபோல் காண மஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன் பேகன். களிற்று யானை நிறையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 120. அவ்வைக்கு அரிய நெல்லிக்கனியை ஈந்தவன் அதியமான். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று பாராட்ட பெறுவது திருக்குறள். சரி, இன்னொரு முறை பார்த்துடலாம். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா தாயுமானவர் பாடல்கள். தாயுமானவர் ஆற்றிய பணி அரசு கணக்கர். பாரதியார் ஆசிரியராக இருந்த வார பத்திரிகை இந்தியா. பாரதியார் மொழிபெயர்த்த நூல் பகவத்கீதை. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். அதுபோல் கடையெழு வள்ளல்களில் ஒருவன் அப்படின்னா பேகன். அதுபோல் காண மஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன் பேகன். அதுபோல் களிற்று யானை நிறையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 120. அதுபோல் அவ்வைக்கு அரிய நெல்லிக்கனியை ஈந்தவன் அதியமான். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று பாராட்ட பெறுவது திருக்குறள். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று பாராட்ட பெறுவது திருக்குறள். சரி, ஸோ இப்போது இன்னைக்கான 70 கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். இதுபோல் தொடர்ந்து 100 நாள் 70 கேள்விகள் நம்ம பார்க்குறோம். மொத்தம் 7000 கேள்விகள். நீங்கள் இந்த 7000 கேள்விகள் புத்தகமாக வாங்கிக்கலாம். ரூபாய் 799 799. நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் 7358910548. இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணி இதை முழுமையாக புத்தகமாக வாங்கிக்கலாம். அல்லது நம்ம யூனிட் 6ல் முன்னாடி யூனிட் 8, இப்போ யூனிட் 6, அதில் 3635 கேள்விகள் பண்ணியிருக்கோம். இந்த புத்தகம் கொஸ்டின் பேங்க் ரிலேட்டடான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பம் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் நம்பர் 7358910548. சேம் நம்பருக்கு பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் ஆர் ரிசிப்ட் ஷேர் பண்ணிங்கன்னா புத்தகத்தை கொரியர் பண்ணிடுவாங்க. அண்ட் நீங்கள் தொடர்ந்து படிக்கணும் இல்லையா? தொடர்ச்சியான உழைப்பு மிக மிக கடினம். அதனால் தொடர்ந்து படிங்க. இந்த நாள் எவ்வளோ நல்லபடியாக யூஸ் பண்ணி நம்ம வெற்றியை நோக்கி போய் பக்கத்தில் நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த நாளை நல்லா பயன்படுத்திக்கோங்க. குட் மார்னிங், ஹாவ் அ கிரேட் டே. வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. டாடா.